வண்டர்லா மெயினான இதுவே அதான் மேடம். கூகுள் லொகேஷன் பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டா 7 மினிட்ஸ் டிரைவ்ல தான் இருக்கு நம்மளுடைய சைட்டு. நம்ம சைட் பாத்தீங்கன்னா டிடிசிபி பிளஸ் ரெரா அப்ரூவல் கொடுக்குறோம் மேடம். எல்லா பிளாட்டும் ஒரே ரேட் தான் கொடுக்குறீங்க. மேக் காலேஜஸ் பாத்தீங்கன்னா தாகூர் காலேஜஸ் இருக்கு, ஸ்ரீ பாலாஜி பாலிடெக்னிக் இருக்கு, ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அப்படியே ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல். நம்ம சைட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2699 மேம். உங்களுக்கு கார்னர் பிளாட் எடுத்தாலும் ஒரே ரேட் தான், ஈஸ்ட் ஃபேசிங்ல எடுத்தாலும் ஒரே ரேட் தான். வந்து எக்ஸாக்ட்டா மாம்பாக்கம்ல இருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட தாங்க இருக்கு. ஏன்னா இந்த சைட்ல வந்து அவ்ளோ ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. ப்ரீ லான்ச்சிங்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 பிளாட் கிட்ட புக் ஆயிருக்கு. half an hour டிரைவ்லயே நம்ம உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போயிடலாம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ்லயே பஸ் ஸ்டாப் வந்துரும். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க வரும்போதே பாத்துருப்பீங்க. இதோ பாருங்க சார், தண்ணியும் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் மேடம். இடத்த வித்தவங்களா லட்சாதிபதி, இடத்த வாங்க போற நீங்க கோடீஸ்வரங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாம்பாக்கம்ல இருக்க என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்ரீ ரக்ஷா கார்டன்ல தான் இருக்கும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா விஐடி காலேஜ் ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஒரு சூப்பரான அழகிய லே அவுட் தான் இது. இத பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும், வாங்க நம்ம சைட்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே சார், நம்ம சைட் வந்து என்னென்ன அப்ரூவல் எல்லாம் கொடுக்குறீங்க? நம்ம சைட் பாத்தீங்கன்னா டிடிசிபி பிளஸ் ரெரா அப்ரூவல் கொடுக்குறோம் மேடம். ஓகே, ரெண்டு அப்ரூவல் கொடுக்குறோம் மேடம். என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்ரீ ரக்ஷா கார்டன்ல டிடிசிபி பிளஸ் ரெரா அப்ரூவ்ட் ரெண்டுமே கொடுக்குறாங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சார், நான் சைட்குள்ள வந்த உடனே பார்க்கவே ரொம்ப அழகா, அது மட்டும் இல்லாம கிரீனரியா, இந்த வெயில்ல கூட காத்து வந்து சில்லு சில்லுன்னு வருது. சார், இந்த சைட்டோட லொகேஷன் வந்து எங்க இருக்கு? எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா மாம்பாக்கத்துல இருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் டிரைவ். நம்ம போய் சொல்லலாம், கூகுள் போய் சொல்லாது. கூகுளோட லொகேஷன் பார்த்துடலாமா? கூகுள் லொகேஷன் பார்த்துக்கோங்க. எக்ஸாக்ட்டா 7 மினிட்ஸ் டிரைவ்ல தான் இருக்கு நம்மளுடைய சைட்டு. சோ இந்த சைட் வந்து எக்ஸாக்ட்டா மாம்பாக்கம்ல இருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட தாங்க இருக்கு. எக்ஸாக்ட்டா நம்ம விஐடி காலேஜ் ஆப்போசிட்ல இந்த சைட் இருக்கு. நிறைய பேர் இங்க பிளாட்டே வாங்கிட்டு வீடு கட்டவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சார், நம்ம சைட்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் நீங்க கொடுத்துட்டு வரீங்க? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருக்காங்க. இபி ஃபெசிலிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க வர வழியிலே பார்த்திருப்பீங்க, பிளாக் டாப் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் நம்ம அதிகமா வச்சு கஸ்டமர் கிட்ட நம்ம ஒரு ரேட்டை வாங்க முடியாது. அதனால அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம கம்மியா கொடுத்து லேண்டுக்கான காஸ்ட் மட்டும் தான் நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்க போறோம். அதே மாதிரி நம்ம கஸ்டமர் கிட்ட பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் ஒரு காஸ்ட்டும், வெஸ்ட் ஃபேசிங் ஒரு காஸ்ட்டும், அது மாதிரி வாங்க போறது. எல்லா ஃபேசிங்குமே ஒரே ரேட்டு தான் நம்மளுது. எல்லா பிளாட்டும் ஒரே ரேட்டு தான் கொடுக்குறீங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 749 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மினிமம் நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. 1040 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லி இது பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கேட் மட்டும் வர வேண்டியது. இது ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கு சைட். இந்த சைட் இன்னும் லான்ச் பண்ணல. நம்ம ப்ரீ லான்ச்சிங்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 பிளாட் கிட்ட புக் ஆயிருக்கு. ஓகே ஓகே, சோ ஃபுல்லா வந்து உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஆமா மேம். இந்த பிளாட் இன்னும் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே 3 பேர் ப்ரீ புக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம பிளாட்டை லான்ச் பண்ணோம்னா எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கும். ஏன்னா இந்த சைட்ல வந்து அவ்ளோ ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த பிளாட்டை சேல் பண்ணவங்களா ஒரு லட்சாதிபதி. இந்த பிளாட்டை நீங்க வாங்குனீங்கன்னா கண்டிப்பா ஒரு கோடீஸ்வரங்களா ஆக போறீங்க. ஏன்னா இந்த சைட்டை சுத்தி அவ்ளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. சோ அத நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த சைட் பக்கத்துல என்னென்ன காலேஜஸ்ல இருக்கு? மேடம், நீங்க வர வழியிலே பார்த்திருப்பீங்க. இது வந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் மெயின் ரோடு. மெயின் ரோடுன்னும் போது உங்களுக்கு காலேஜஸ் பாத்தீங்கன்னா தாகூர் காலேஜஸ் இருக்கு, ஸ்ரீ பாலாஜி பாலிடெக்னிக் இருக்கு, ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல நம்ம சைட்ல இருந்து ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஐடி யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்கு. வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்லயே பாத்தீங்கன்னா ஒரு மெயினான ஹப்னு பாத்தீங்கன்னா மாம்பாக்கம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மாம்பாக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னா மேடவாக்கம் வேளச்சேரி போற ரோடு உங்களுக்கு தெரியும். அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த ஏரியாவும் மாறிடும். ஏன்னா இந்த அப்கமிங் டேஸ்ல இது இன்னூர்ல வரப்போற உங்களுக்கு இது தெரியும். ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வண்டர்லா மெயினான இதுவே அதான் மேடம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சைட்டே டெவலப்மெண்ட்ஸ் ஆக போகுது. ஏன்னா வண்டர்லா வந்துருச்சுனாலே இந்த ஏரியா ஃபுல்லாவே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நல்லே ஆயிடும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ்லயே பஸ் ஸ்டாப் வந்துரும். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க வரும்போதே பாத்துருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ஏரியா நல்ல டெவலப்மெண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கு மேடம். சோ இந்த சைட் வந்து எல்லாத்துக்கும் சென்டர்ல வர. ஆமா மேடம். இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட அப்ரிசியேஷன், இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆரோட அப்ரிசியேஷன். ஏன்னா உங்களுக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைல உங்களுக்கு கேளம்பாக்கமும் போயிடலாம். கேளம்பாக்கம் போயிட்டாலே உங்களுக்கு தெரியும் கேளம்பாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கும் இந்த சைட் வந்து பக்காவா சூட் ஆகும். ஏன்னா ஒர்க் முடிச்சுட்டு வந்தாலும் கொஞ்சம் ஓரளவு ஃப்ரீயாவா இருக்கலாம். ஏதோ ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ் தான் சிறுசேரி ஐடி பார்க்கு. சூப்பர். சோ உங்களுக்கு வந்து வர்க் பிளேஸும் இருக்கு, காலேஜஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு மெயினா அம்யூஸ்மெண்ட் பார்க் வண்டர்லா வேற வரப்போகுது. சோ வந்து இந்த சைட் வாங்கினா கண்டிப்பா வந்து இவ்ளோ அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு half an hour டிரைவ்லயே நம்ம உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போயிடலாம்.
ஓகே, சோ டிராவல் கூட உங்களுக்கு வந்து சேஃப் தான். ஏன்னா பக்கத்துலயே கிளாம்பாக்கம்ல இருந்து எல்லாத்துக்கும் பஸ் ரூட் இருக்கு. சோ கண்டிப்பா இந்த பிளாட்டை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இங்க நம்ம சைட் நியர்பை ஸ்கூல்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா மாம்பாக்கம் ஜங்ஷன் இங்க இருந்து ஒரு 7 minutes டிரைவ் தான். உங்களுக்கு ஆல்ரெடி லொகேஷனே காமிச்சிருப்பேன். அப்படியே ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல். அப்படியே உங்களுக்கு ரைட் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஏன்னா வரப்போகுது, இப்பதான் ப்ரீ லான்ச் பண்ணியிருக்காங்க. காசா கிராண்ட் ஸ்கூல் வந்துடும். உங்களுக்கு சைடு இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி ஹோலிசா இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்கு நியர்பைல. ஏகப்பட்ட சூப்பரான ஸ்கூல்லாம் வந்து சைட் பக்கத்துலயே இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சைட் உள்ள வீடு கட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பசங்களும் அங்க வேலம்மாள் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க. இங்க பக்கத்துல டெம்பிள் சர்ச் அதெல்லாம் எல்லாமே இருக்கு மேடம். புதுப்பாக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அதை கிராஸ் பண்ணி போத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சஸ் இருக்கு. அதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு மசூதிஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் நியர்பை தான் மேடம் உங்களுக்கு. சரி, நம்ம சைட் என்ன பிரைஸ்க்கு கொடுத்துட்டு வரீங்க? நம்ம சைட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2699 மேம். சூப்பர். சோ இப்போ வந்து சைட்டுக்கு வந்து ஒரு பிளாட்டுக்கு வந்து ஒரு ரேட் வைப்பாங்க. இந்த சைட் ஃபேஸ் பண்ணிருந்தா இவ்ளோ ரேட், இதுன்னா இவ்ளோ ரேட். எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டா இல்ல டிஃபரெண்ட்? இல்ல மேடம், நம்மளுக்கு கார்னர் பிளாட் எடுத்தாலும் ஒரே ரேட் தான். ஈஸ்ட் ஃபேசிங்ல எடுத்தாலும் ஒரே ரேட் தான். நார்த் ஃபேசிங்ல எடுத்தாலும் ஒரு ரேட் தான். வெஸ்ட் ஃபேசிங்ல எடுத்தாலும் ஒரே ரேட் எடுத்தாலும் சேம் பிரைஸ் தான். அதே மாதிரி சில கம்பெனில சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த ஆஃபர் தங்க நாணயம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம லேண்டான காஸ்ட் என்னவோ அதுதான் நம்மளுக்கு. அதே மாதிரி உங்க வீடியோ பார்த்துட்டு வராங்களா அவங்களுக்கு ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துருவோம். ஓ சூப்பர். அப்ப வீடியோ பார்த்துட்டு நீங்க போனீங்களா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆஃபரும் இருக்கு. அது மட்டும் இல்லப்பா சார், இப்போ வந்து சைட்டை பார்க்க வராங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க. நம்ம கேப் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் மேடம். ஃபேமிலியோட வரும்போது அவங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஃபேமிலியோட வந்து அவங்க வந்துட்டு போற அந்த செலவும் இருக்காது, அவங்களுக்கு அந்த சிரமமும் இருக்காது. நீங்களே பிக்கப் அண்ட் டிராப் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் மேம். சார், இப்போ நிறைய பேரால வந்து பிளாட்டுக்கு வந்து பார்க்க முடியாது. அப்ராட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க என்னென்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணி கொடுப்பீங்க? மேடம் அப்ராட்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி மேடம், ஒரே ப்ராசஸ் தான். அவங்க ஃபேமிலி பர்சன்ஸ் வந்து பார்க்க போறாங்க, அவங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நம்ம எல்லா ப்ராசஸுமே A to Z டோர் ஸ்டெப் ஃபெசிலிட்டிஸோட எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் மேடம். நீங்க எங்கேயுமே அலைய வேண்டியதே இல்லை. பேங்க் ப்ராசஸ் முத கொண்டு எல்லா ப்ராசஸுமே நம்ம பக்காவா பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அவங்க அப்ப நேர்ல வரணும்னு கூட அவசியம் இல்லை, எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் மேடம். சூப்பர். சரி, இப்போ நீங்க வந்து லேண்ட் மட்டும் தான் சேல் பண்றீங்களா இல்ல வீடும் வந்து கட்டி? ஆமா மேடம், நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கீழே 750 மேல ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் வித் கார் பார்க்கிங் கூட நம்ம பண்ணி தரோம். பிரைஸ் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? வீடெல்லாம் கட்டி சேர்த்தா ஒரு 70-80 lakhs கிட்ட போயிருக்கு. அவ்வளவுலாம் இல்ல மேடம், ஒரு 38 lakhsல தான் மேடம். பரவாயில்லையே, இவ்வளவு கம்மியான பிரைஸ்க்கு அவங்க வீடும் கட்டி தராங்க. எப்படி சார் இந்த போர் லைன் போடுறது, இந்த EB லைன் கனெக்ஷன் அதெல்லாம் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் மேடம். எல்லாமே கஸ்டமருக்கு A to Z எல்லா சர்வீஸ்மே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் EB எல்லாமே. நம்ம தண்ணி பார்க்கலாமா? தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதோ பாருங்க சார், தண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கும் மேடம். இங்க தண்ணி உங்களுக்கு சால்ட் கண்டென்ட் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. தண்ணி அண்டர் கிரவுண்ட் வாட்டரும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த சைட்டை பொறுத்து. தண்ணி தான் ரொம்ப மெயினான விஷயம். நிறைய இடத்துல நானும் பார்த்திருக்கேன் சால்ட் வாட்டரா இருக்கும், ஆனா இங்க தண்ணி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க குக்கிங்ல இருந்து எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் போல, குடிக்கவே செய்யலாம். அந்த அளவுக்கு வாட்டர் ரொம்ப பியூரா இருக்கு. சார், இதுக்கு முன்னாடி NRI ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெங்கெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க? நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா GST அண்ட் OMR சரௌண்டிங்ஸ், கேளம்பாக்கம் அண்ட் பெருங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி எல்லா சரௌண்டிங்ல பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில்ல வருது. இன்னும் ஒரு எக்ஸாக்டா ஒரு 2 monthsல வந்துடும் சைட். அது உங்களுக்கு GST இருந்து வெரி வெரி நியர்பைல இருக்கு. ஓகே, அப்ப நிறைய இடத்துல நீங்க வந்து பிளாட்ஸ் கொடுத்துட்டு வரீங்க. ஆமா மேடம், நீங்க பாத்துட்டு இருக்க நேரத்துல ஆல்ரெடி ஒரு கஸ்டமரும் பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, காலையில இருந்து இங்க எக்கச்சக்கமான பேர் வந்து சைட்டை வந்து பாத்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த சைட்டுக்கு வந்து டிமாண்ட் இருக்கு. நம்ம சைட்டு பக்கத்துலயே வந்து உங்களுக்கு கிட்ஸ் பிளே ஏரியா கூட இருக்கு. இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸோட இந்த சைட் இருக்கு. சார், இங்க பக்கத்துல என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு? மேடம் நீங்க வர வழியிலே பாத்திருப்பீங்க, எக்ஸாக்டா போற வழியில நடந்து போற வழியில தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பே இருக்கு. தாம்பரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் பஸ் இருக்கு 55C 555M. திருப்பூர் போற பெரிய பஸ் இங்க தான் மேடம் நிக்குமே. சூப்பர். பஸ் ஸ்டாப் அப்ப வந்து நியர்பைல தான் மேடம். ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குமா சார்? 1 கிலோமீட்டர்ல எக்ஸாக்ட்டா 500 மீட்டர்ஸ் தான் மேடம். 500 மீட்டர் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளம்பாக்கத்துக்கு உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு. ஆமா, கிளம்பாக்கம்ல இருந்து எல்லா பஸ் போற இடம் கிளம்பாக்கம் தான். சோ அப்ப வந்து ரொம்ப சைட் கிட்ட இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம். இப்போ நீங்க வர வழியில பாத்திருப்பீங்க, நல்ல ஒரு டெவலப்பிங் ஏரியா தான் இது. அந்த சைடு உங்களுக்கு ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு. வேளச்சேரி மேடவாக்கம் அந்த சைடு டெவலப் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடு உங்களுக்கு டெவலப் ஆயிட்டு வர ஏரியா. அதனால இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு 5 years 3 years கழிச்சுலாம் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 3-4 மடங்கு. ஒரு சிம்பிளா சொல்ல போனா இடத்தை வித்தவங்கள லட்சாதிபதி, இடத்தை வாங்க போற நீங்க கோடீஸ்வரங்க. கண்டிப்பா. சரி, இங்க பக்கத்துல ஹாஸ்பிடல்ஸ்ல இருக்குங்களா? எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு மேடம். இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு சத்யசாய் இருக்கு, இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு இருக்கு,
அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் தூரம் பண்ணீங்கன்னா தாகூர் இருக்கு. ஓகே. நியர்பை எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்துக்கும் மத்தியில தான் நம்ம சைட்டே போட்டுருக்கோம். இப்ப நம்மளுக்கு அந்த பேசிக் நீட்ஸ், இப்ப வீட்டுக்கு தேவையான இப்ப இந்த காசரியாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாம்பாக்கம் ஜங்ஷன், உங்களுக்கே தெரியும், நீங்க வர வழியே பாத்துருப்பீங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம்லயே உங்களுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸுமே கிடைச்சிடும். சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஷாப், கிராசரி ஷாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியர்பை தான் உங்களுக்கு. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சைட் பக்கத்துலயே தான் இருக்கு. சோ கண்டிப்பா இந்த சைட்டை நீங்க வாங்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல பிளாட் பாக்குற ஆளா நீங்க? வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு என்னன்னு பட்ஜெட் என்னன்னு நினைப்பீங்க? 50 லட்சம் 60 லட்சம் அவ்வளவு எல்லாம் கிடையவே கிடையாது. வெறும் 21 லட்சம் தான் நம்மளுடைய பிளாட்டோட பிரைஸ். சார் வெறும் பிளாட் மட்டுமா கொடுத்துட்டு வரீங்க? இல்ல மேடம், பிளாட் மட்டும் இல்ல மேடம், நம்ம இண்டிவிஜுவல் வில்லாவே பாத்தீங்கன்னா 2 BHK வில்லாவே பாத்தீங்கன்னா 38 lakhsல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்.